விவசாய கடன் தள்ளுபடி பற்றி என்ன சொல்றீங்க? அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாய கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும்ங்கிற ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம்தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை கருதி முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல சிறு குறு விவசாயிகளுடைய 50,000 வரைக்கும் இருக்க கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்னென்னா எல்லா விவசாயிகளுடைய கடனும் மொத்தமாக தள்ளுபடி செய்யணும், நீங்கள் தேர்தல் வாக்குறுதி அப்படி தான் சொல்லியிருந்தீங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லா விவசாயிகளுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ரெவென்யூ டெபிசிட் அது கிட்டத்தட்ட 78,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை சேர்த்தாங்கன்னா அரசாங்கத்துடைய மொத்த கடன் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. இது தமிழ்நாட்டு வரலாறுலேயே இவ்வளோ தூரம் ஒரு கடனாக இருக்கட்டும், இல்லை ரெவென்யூ டெபிசிட்டாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கத்துடைய பல திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க இன்றைக்கி அப்படியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகளுடைய வேளாண் கடன் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஏற்கனவே 50,000 சொல்லியிருந்தோம், இப்போ 75,000 ரூபா நாங்கள் அந்த வேளாண் கடன் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 75,000 தான். ஆனால் காலப்போக்கில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது, நாடே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறதுலே பாதிக்கப்படுற துறைன்னு பார்த்தீங்கன்னா அது வேளாண் துறைன்னு தான் சொல்ல முடியும். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு விளைச்சலும் வரதில்லை, அப்படியே விளைச்சல் வந்தாலும் போதிய விலையும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வருஷம் நஷ்டமடைகிற ஒரு துறை பார்த்தீங்கன்னா வேளாண் துறை. அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வேளாண் கடனை முழுமையாக அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற நியாயமானவர் தான். காலப்போக்கில் அந்த விவசாயிகளுடைய கடனையும் முழுமையாக ரத்து பண்ணுறது தான் அது ஒரு நியாயமான கோரிக்கை நான் பார்க்குறேன். நான் அதிமுக அமைச்சர் நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காருங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் உதயகுமார் இவருடைய சொத்துக்கள்லாம் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இது மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற இதை பற்றி நான் சொல்கிறது நல்ல ஆரோக்கியமானது கிடையாது. ஆனால் மொத்தத்தில் என்னென்னா, ஒரு இயக்கத்தில் பணியாற்றுறவங்க அந்த இயக்க தலைமையின் மேலே ஒரு அதிருப்தியோ இல்லை அந்த இயக்க கொள்கைகளுக்கு ஒரு புறம்பாக அந்த இயக்கம் செயல்படுதுன்னா பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க அதில் ராஜினாமா செய்கிறது அது ஒரு இது. இப்போ எங்கள் கட்சியில் தான் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. எல்லா இயக்கங்களையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே போகிறாங்க. அது நம்ம தவறு இது சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போது ஒன்றே என்னென்னா, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் பிற இயக்கங்கள்லேருந்து அவங்க இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறாங்க, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறாங்க, அது ஒரு குதிரை பேரம் நல்லா சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் செய்யாமல் இருந்தாங்க? நான் குறிப்பாக சொல்லலை, கடந்த கால வரலாறு தமிழக அரசியல் வரலாறில் இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் தான் செய்யாமல் இருந்தாங்க? இப்போ திடீர்னு இது மாத்திரம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போடு நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்து அந்த கட்சி மூலியம் ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறதோ இல்லை சட்டமன்றத்தில் போய் வாக்களிக்கிறதோ அது தவறு, அது குதிரை பேருன்னு சொல்லலாமோ. ஆனால் அந்த கட்சியில் தான் அந்த உறுப்பினர் அந்த சட்டமன்ற பதவியே அதை ராஜினாமா பண்ணிடுறாங்க. அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் சேரும்போது அது அவரவருடைய உறுப்பு இதாக பார்க்க எங்கள் இயக்கத்தில் நடந்திருக்கு. 2006 இதில் எங்கள் கட்சி சின்னத்தில் ஜெயித்தாங்க. ஆனால் சில மாதங்கள்லேயே பொறுத்த வரைக்கும் உடனே அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பை எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு கட்சி சின்னத்தில் நின்று அவங்க ஜெயித்தாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிறதா? இன்றைக்கி திடீர்னு அது புதுசாக சொல்கிறாங்க அவங்க.